இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஒரு பொண்ணு அழற வீடு சந்தோஷமா இருக்காது. வானதி சந்தோஷமா இருந்தாதான். தயவு செஞ்சு கொஞ்சம் நிறுத்துறீங்களா? ஏன் மறுபடியும் மறுபடியும் வந்து என் வாழ்க்கையில பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? என் விஷயத்துல தயவு செஞ்சு தலையிடாதீங்க. தயவு செஞ்சு போங்க. இனிமே இங்க வராதீங்க. எனக்கு போன் பண்ணாதீங்க. என்னை பத்தி விசாரிக்க கூட செய்யாதீங்க. நீ சந்தோஷமா வாழணும் வானதி. அதுக்காக நான் வேண்டிக்கிறேன். ராஜேஸ்வரி, என்ன மன்னிச்சுட்டேன்னு சொல்லு. தெரியாம செஞ்ச தப்புக்கு தான் மன்னிப்பு உண்டு. நான் பண்ண தப்புக்கு வானதி என்ன பண்ணுவா? தயவு செஞ்சு இங்க இருந்து போறீங்களா? இப்ப போறீங்களா இல்லையா? ஏதாச்சும் கேட்டா அப்படியே அடுத்து சமாளிச்சிரு. எவ்வளவு டேஞ்சரான ஆள் தெரியுமா நீ? உன்னை போய் நம்பிட்டு இருக்க பாரு இவ்வளவு நாளா. போது நிறுத்து. எதுக்கு சும்மா வானதியை திட்டிட்டு இருக்க? இந்த விஷயமும் கிருஷ்ணவேணிக்கு தெரிஞ்சு அவங்க மறுபடியும் வந்து எனக்கு அட்வைஸ் பண்றதுக்கா? போதும். எல்லா பிரச்சனைக்கும் நீயும் தான் காரணம். ஒரு விஷயத்தை யோசிக்கும் போதே அத நியாய தர்மத்தோட யோசிக்கணும். தப்பா யோசிச்சு அது உன்னை தப்பான வழியில, தப்பான இடத்துல, தப்பான ஆட்களோட கொண்டு போய் விட்டுருன்னு பகவத்கீதையில இருக்கு. உன்னோட விஷயத்துல அது உண்மையாயிருக்கு. ஒரு தப்பான முடிவெடுத்து கிருஷ்ணவேணியை எப்படி அழிக்கணும்னு தப்பு தப்பா யோசிச்சதுனாலதான் இப்ப மாட்டிக்கிட்டு அவமானப்பட்டு நிக்கிற. இப்ப எதுக்கு நீ வானதியை போய் திட்டிட்டு இருக்க? அதுக்கெல்லாம் உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. இந்த ஒரு தடவை நீ அவனை மன்னிக்க கூடாதா? அவ்வளவு சீக்கிரம் நான் அவனை மன்னிச்சுட்டா அவன் செஞ்ச தப்பு ரொம்ப சாதாரணங்கிறது அவனுக்கு தோண ஆரம்பிச்சிருங்க. அப்படி ஒரு தடவை அவன் நடந்துகிட்ட மாதிரிதான் அவனுக்கு ஒவ்வொரு தடவையும் நடந்துக்க தோணும். அப்படி எதுவும் நடக்க கூடாதுன்னா அதுக்கு வாழ்நாள் முழுக்க அவன் செஞ்ச இந்த தப்ப அவன் மறக்க கூடாது. அத மறக்காம இருக்கிறதுக்காக தான் நான் இன்னும் அவன் கிட்ட கண்டிப்பா நடந்துகிட்டு இருக்கேன். என் கோபம் எவ்வளவு நியாயமானதுன்னு என் பையனுக்கு தெரியும். அவன் புத்திசாலி. நான் அவனை திட்டுறதுக்கும் கோவப்படுறதுக்கும் காரணத்தை புரிஞ்சுக்கிட்டு அவனா திருந்திக்கிட்டா எனக்கு அது போதுங்க. அதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்றேன். நீங்க எதையும் நினைச்சு வருத்தப்படாதீங்க. டைம் ஆயிடுச்சு. சீக்கிரம் தூங்குங்க. சரிம்மா. அண்ணா, அப்போ அப்பா அந்த பொக்கிஷ விஷயத்தை பத்தி சொல்லியிருந்தாரு. அதை வீட்டில் வந்து நான் எடுத்துட்டேன். அதை பத்தி அப்பா கிட்ட எதுவும் சொல்லலைன்னு அப்பா வருத்தப்பட்டாரா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா. ஐயா ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. வானதிக்கு அவ அம்மா யாருன்னு தெரிஞ்சிருக்கும். அவ சந்தோஷமா இருப்பான்னு சொன்னாரு. ஆமாங்கண்ண, நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன்னு அப்பா கிட்ட சொல்லுங்க. நான் சீக்கிரமே வந்து அப்பாவை பாக்குறேன். அப்பா வீட்டுக்கு வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு அப்பா கிட்ட சொல்லுங்க. சரி பாண்டியண்ணா, நான் அப்புறமா பேசுறேன். அப்பா கிட்ட சொல்லிடுங்க. சரிம்மா, நான் சொல்றேன். நல்ல வேலை, நம்ம கும்பிட்ட சாமி நம்மள கைவிடல. அப்பா நல்லபடியா உடம்பு குணமாகி வீட்டுக்கு வந்துட்டாரு. சீக்கிரம் போய் அப்பாவை பார்க்கணும்.
பாத்து பிடி பிடி. ஐயோ, போச்சு போச்சு. வானதி. வானதி, போன கொடு. போன கொடு. என்ன யோசனைலாம் ரொம்ப தீவிரமா இருக்கு. அடிப்போடி, நானே வயிற்றுல இருக்கேன். 2 தடவை நம்ம கைக்கு வர வேண்டிய பணம் கையை விட்டு போயிடுச்சே. வாசல் வரைக்கும் வந்த மகாலட்சுமி வீட்டுக்குள்ள வரமாட்டேங்கிற மாதிரி இவ்ளோ தூரம் திட்டம் போட்டும் எல்லாத்தையும் நல்லபடியா பிளான் பண்ணியும் நமக்கு வர வேண்டிய பணம் நம்ம கையில வந்து சேரலையே. என்ன சொல்றது இத? அம்மா, நான் ஒரு யோசனை சொல்றேன், கேக்குறியா? சொல்லு. நம்ம இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து பார்க்கலான்னு இருந்தா வானத்தி அலாட் ஆயிடுவா. அத்தைக்கு வேற விஷயம் தெரிஞ்சிருச்சு. அவங்க அதிரடியா கண்டிப்பா ஏதாச்சும் செய்வாங்க. ஒண்ணு, நம்ம இந்த விஷயத்தை விட்டுட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி இருந்துடணும். இல்லனா பெரிய அமௌண்டா கேட்டு வாங்கிட்டு பேசாம விட்டுறலாம். பெரிய அமௌண்டா? என்ன சொல்ற நீ வேற? பெரிய அமௌண்ட் அவகிட்ட கேட்டா அவ எங்கடி போவா? அவ்வளவுதான், மொத்தமா எங்க போய் தேடுவா? அம்மா, அதெல்லாம் வானத்தியோட பிரச்சனை. ஒரு 5 லட்சம் ரூபாய் கேள. 5 லட்சமா? மா, என்னம்மா நீயே அதிக அமௌண்ட்னு வாய பொளக்குற? 1 டைம் செட்டில்மெண்ட். 5 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டா நீ இனிமே இந்த விஷயத்துல தலையிட மாட்டேன்னு அடிச்சு பேசு.